திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோயில் முறைகேடு தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதி தெரிவித்திருக்கிறார். பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். திருச்செந்தூர் கோயில் முறைகேடு தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். என்ன விவரங்கள் நந்தினி? வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முறைகேடில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள், சொத்து பதிவேடு விவரங்கள், திருப்பணிகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோயிலுக்கு வரவேண்டிய வருவாய் போன்ற பல்வேறு கோணங்களில் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். நேற்று திருச்செந்தூர் சுவாமி திருக்கோயிலில் பக்தர் போல் முகக்கவசம் அணிந்து ஆய்வு மேற்கொண்டதில் சிலர் பணம் வாங்கிவிட்டு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக மன்னிப்பு கடிதமும் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கான தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்தும் அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் முறைகேடில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோயில் முறைகேடு தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதி தெரிவித்திருக்கிறார். பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். திருச்செந்தூர் கோயில் முறைகேடு தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். என்ன விவரங்கள் நந்தினி? வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முறைகேடில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள், சொத்து பதிவேடு விவரங்கள், திருப்பணிகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோயிலுக்கு வரவேண்டிய வருவாய் போன்ற பல்வேறு கோணங்களில் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். நேற்று திருச்செந்தூர் சுவாமி திருக்கோயிலில் பக்தர் போல் முகக்கவசம் அணிந்து ஆய்வு மேற்கொண்டதில் சிலர் பணம் வாங்கிவிட்டு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக மன்னிப்பு கடிதமும் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கான தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்தும் அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் முறைகேடில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.